இங்க வாழ்ற இந்த கலபகஸ்னு சொல்லப்படுற ஆடுகள் ரொம்ப வேகமா பரவி இங்க இருக்கிற தாவரங்கள் எல்லாத்தையுமே வேகமா சாப்பிட்டுட்டு வந்துச்சு. அது இந்த தீவுகளோட பசுமையும் அழிச்சு ஆமைகளுக்கு இருக்கிற ஒரே வாழ்வாதாரமான உணவையும் அழிச்சிட்டே இருந்துச்சு. அப்போ இந்த கலபகோஸ் ஆமை இனத்தை அழிவிலிருந்து காக்கிறதுக்கு ஒரே தீர்வு ஆடுகளை அழிக்கிறது தான். இதனாலதான் 1997 சார்லஸ் டார்வின் அறக்கட்டளை மற்றும் கலபகோஸ் தேசிய பூங்கா இணைந்து அங்க இருக்கிற எல்லா ஆடுகளையும் கொல்றதுக்கு முடிவு செஞ்சாங்க. இந்த ஆபரேஷனுக்கு ப்ராஜெக்ட் இசபெல்லான்னு பெயரும் வச்சாங்க. இதோட விளைவு என்னன்னா சில வருஷங்கள்லயே 90% ஆடுகள் கொன்னு குவிக்கப்பட்டது. உயிர் பழச்ச 10% ஆடுகள் இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆடுகள் எல்லாமே மரங்கள் மூடப்பட்ட இடங்கள்லயும் புதர்கள்லயும் பதுங்க தொடங்கிட்டு. ஆடு இயல்பாகவே கூட்டம் கூட்டமா இருக்கக்கூடிய ஒரு இனம் தான். இதுங்க எங்க போனாலும் கூட்டமா தான் நகரும். இதனாலேயே வான்வெளி தாக்குதல் இனி உதவாது அப்படிங்கறத உணர்ந்த ப்ராஜெக்ட் இசபெல்லா குழுவினர் வேறொரு தந்திரமான யுக்தியை கையாள நினைச்சாங்க. அதுதான் இந்த ஜூடாஸ் ஆடுகள். பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தது போல இசபெல்லா குழுவினர் தன்னோட சொந்த மந்தைகளை காட்டி கொடுக்க ஜூடாஸ் ஆடுகளை உருவாக்க முடிவு செஞ்சாங்க. அது என்னன்னா ஒரு கலபகோஸ் ஆட்டை பிடிச்சு அதுல கண்காணிப்பு கருவியை பொருத்தி அதை திரும்ப அதை தீவிலே விட்டுருவாங்க.